அனைவருக்கும் வணக்கம். ட்ரூ பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்பை நம்மள பல பேரும் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஆல்ரெடி லோன் கூட எடுத்திருக்கலாம். இந்த ட்ரூ பேலன்ஸ்ல எந்த மாதிரியான லோன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்றாங்க, எதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டை சார்ஜ் பண்றாங்க, ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ, லோனை தாண்டி ட்ரூ பேலன்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய மற்ற ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு ட்ரூ பேலன்ஸ் ஆப்பை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயிலை தான் நான் இந்த வீடியோ மூலமாக உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ட்ரூ பேலன்ஸ்ல கேஷ் லோன், லெவலப் லோனுன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான லோனை ப்ரொவைட் பண்றாங்க. அப்படி இவங்க கொடுக்கக்கூடிய கேஷ் லோனை யூஸ் பண்ணி மினிமம் 5000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணி அதிகபட்சமா 2 லட்ச ரூபாய் வரைக்குமான லோனை உங்களோட எலிஜிபிலிட்டியை பொறுத்து கொடுக்கறதா சொல்றாங்க. இந்த லோனுக்கான ரீபேமெண்ட் டெனரை பொறுத்த வரைக்கும் 6 மாசத்துல ஸ்டார்ட் ஆகி 24 மாசம் வரைக்குமான ரீபேமெண்ட் டெனரையுமே ப்ரொவைட் பண்றாங்க. இந்த கேஷ் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் மந்த்லி 2.4% இருந்து ஸ்டார்ட் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. அதையே நம்ம வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டா 28.8% இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகலாம். ப்ராசஸிங் ஃபீயை பொறுத்த வரைக்கும் 0% இருந்து 7.1% வரைக்குமே சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது எதுவுமே ஃபிக்ஸடு கிடையாது. ஃபைனலா உங்களுக்கு கிரெடிட் ஆகக்கூடிய அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட், ப்ராசஸிங் ஃபீ இது எல்லாமே உங்களோட கிரெடிட் ப்ரொஃபைல், ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி, லெண்டிங் பார்ட்னரோட பாலிசியை பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில அப்ளிகன்ஸோட இன்கமை வெரிஃபை பண்றதுக்காக உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையுமே அடிஷ்னலா இன்கம் ப்ரூஃப்காக சப்மிட் பண்ண சொல்றதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது லெவலப் லோனை பத்தி பார்க்கலாம். இந்த லெவலப் லோன் மூலமா மினிமம் 1000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி அதிகபட்சமா 30,000 ரூபாய் வரைக்குமான லோனை உங்களோட எலிஜிபிலிட்டியை பொறுத்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரீபேமெண்ட் டெனரை பொறுத்த வரைக்கும் 6 மாசத்துல ஸ்டார்ட் பண்ணி 18 மாசம் வரைக்குமான டெனரை ப்ரொவைட் பண்றாங்க. இந்த லெவலப் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே மந்த்லி 2.4% இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ப்ராசஸிங் ஃபீயை பொறுத்த வரைக்கும் 0% இருந்து 8.4% வரைக்குமே இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே ஃபிக்ஸடு கிடையாது அப்படிங்கிறத நான் முன்னாலே சொல்லியிருந்தேன். அதே தான் இதுக்கும் பொருந்தும். உங்களோட எலிஜிபிலிட்டி, கிரெடிட் ப்ரொஃபைல் இது எல்லாத்தையும் பொறுத்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், ப்ராசஸிங் ஃபீ, ஃபைனலா உங்களுக்கு கிரெடிட் ஆகக்கூடிய அமௌண்ட் இது எல்லாமே மாறுபடும். இந்த லெவலப் லோனை நீங்க எடுத்ததுக்கு அப்புறமா இதோட இஎம்ஐயை ஆன் டைம்ல நீங்க பே பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகுறதோட மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹையர் அமௌண்ட் ஆஃப் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்க முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரூ பேலன்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க ஒரு லோன் எடுத்து அது ஆக்டிவா இருக்கக்கூடிய டைம்ல உங்களால இன்னொரு லோனை எடுக்க முடியாது. அட் அ டைம்ல உங்களால ஒரே ஒரு லோன் மட்டும் தான் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு லோனுக்குமான எலிஜிபிலிட்டியை பத்தி பார்க்கும்போது உங்களோட வயசு மினிமம் 18ல இருந்து 58க்குள்ள இருக்கணும். நீங்க ஒரு சேலரிடு பர்சனா இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருந்தாலும் சரி, உங்களோட மாத வருமானம் அப்படிங்கிறது மினிமம் 10,000 ரூபாயாச்சும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம லோன் வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு யூஸ் ஆகுற மாதிரியான ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸுமே இந்த ஆப்ல கொடுத்துருக்காங்க. அதாவது லோன் மார்க்கெட் அப்படிங்கிற ஃபியூச்சர் மூலமா இவங்களோட லெண்டிங் பார்ட்னரான கேஷ் அப்புறம் மணி டேப்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய லோன் ஆஃபரை உங்களால கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா லோனுக்கு அப்ளை பண்ண முடியும். கேஷ் மூலமா உங்களால 25,000 ரூபாயில இருந்தே லோன் எடுத்துக்க முடியும். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் ப்ராசஸிங் ஃபீயை நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். அதே மாதிரி மணி டேப் மூலமா உங்களால 2000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி 5 லட்ச ரூபாய் வரைக்குமான லோனையும் எடுத்துக்க முடியும். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் ப்ராசஸிங் ஃபீயையுமே நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா சூப்பர் சேவர் இஎம்ஐன்னு ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூச்சர் மூலமா உங்க லோனோட ரெகுலரான இஎம்ஐ டியூ டேட் வர்றதுக்கு முன்னாலேயே உங்ககிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி அட்வான்ஸா 1 அல்லது அதற்கு மேற்பட்ட இஎம்ஐ உங்களால பே பண்ணிக்க முடியும். நீங்க அப்படி அட்வான்ஸா இஎம்ஐ பே பண்றதுனால உங்க லோனோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். அதோட மட்டும் இல்லாம லோனுமே சீக்கிரமா முடிஞ்சிடும். நீங்க எவ்வளவு அமௌண்ட் அட்வான்ஸா பே பண்றீங்களோ அதை பொறுத்து லோனோட இன்ட்ரெஸ்ட் மூலமா நீங்க சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டும் மாறுபடும். அதோட மட்டும் இல்லாம நீங்க ஆல்ரெடி ஒரு இஎம்ஐயை அதோட டியூ டேட்ல கட்டாம மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சூப்பர் சேவர் இஎம்ஐ ஃபியூச்சரை நீங்க யூஸ் பண்ணணும்னா அதுக்கு அந்த பழைய இஎம்ஐ எல்லாத்தையுமே நீங்க கிளியர் பண்ணிருக்கணும். அப்படி கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களால அந்த சூப்பர் சேவர் இஎம்ஐ ஃபியூச்சரை யூஸ் பண்ண முடியும். இதை தவிர்த்து ட்ரூ பேலன்ஸ் ஆப்ல ட்ரூ பேலன்ஸ் வேலட் அப்படிங்கிற ப்ரீபெய்டு மொபைல் வேலட் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. இந்த வேலட்டை யூஸ் பண்ணி உங்களால டிடிஹெச், மொபைல் ரீசார்ஜ், பிராட்பேண்ட் பில், வாட்டர் பில் மாதிரியான பல யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்டை பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த ஆப்ல கிஃப்ட் கார்டை வாங்குறதுக்கான ஆப்ஷனையுமே கொடுத்துருக்காங்க.
இந்த கிஃப்ட் கார்ட்ஸை யூஸ் பண்ணி மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ் மாதிரியான ஒரு சில பில் பேமெண்ட்டை உங்களால பண்ண முடியும். இந்த கிஃப்ட் கார்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு அதை உங்களுக்காக வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்க முடியும். இப்படி நீங்க ஒரு கிஃப்ட் கார்டா வாங்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கக்கூடிய எஸ்எம்எஸ்ல இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணியோ இல்ல இந்த ஆப்பை யூஸ் பண்ணியோ உங்களால அந்த கிஃப்ட் கார்டை ரெடீம் பண்ணிக்க முடியும். ஒரு கிஃப்ட் கார்டோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 10,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமா 100 கிஃப்ட் கார்டு வரைக்கும் உங்களால வாங்கிக்க முடியும். ஆனா இந்த கிஃப்ட் கார்டை உங்களால கேஷா வித்ரா பண்ண முடியாது. அதோட மட்டும் இல்லாம இதை இன்னொரு அக்கௌண்ட்டுக்குமே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. கிஃப்ட் கார்டுக்கான வேலிடிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெடீம் பண்ணின கிஃப்ட் கார்டுக்கு லாஸ்ட் யூசேஜ் டேட்ல இருந்து 12 மாசத்துக்கான வேலிடிட்டியும், ரெடீம் பண்ணாத கிஃப்ட் கார்டுக்கு பர்ச்சேஸ் டேட்ல இருந்து 1 வருஷத்துக்கான வேலிடிட்டியுமே கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க அந்த கிஃப்ட் கார்டை யூஸ் பண்ணல அப்படின்னா அது எக்ஸ்பயர் ஆயிரும். இந்த கிஃப்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எந்த விதமான ரீஃபண்டையுமே கொடுக்க மாட்டாங்க. அதோட மட்டும் இல்லாம பார்ஷியல் ரெடிம்ஷனுக்குமே இங்க அலௌடு இல்லை. அதனால இது உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் நல்லா யோசிச்சுட்டு இதை வாங்கிக்கோங்க. அப்புறம் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்றதுக்கான ஆப்ஷனையுமே ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கோ இல்ல தெரிஞ்சவங்களுக்கோ இந்த ஆப்பை பத்தி சொல்லி அவங்களும் உங்களோட ரெஃபரல் கோடு மூலமா இந்த ஆப்ல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண வச்சீங்கன்னா, அப்படி உங்க மூலமா இந்த ஆப்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்க எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்ல 5% உங்களுக்கு ரிவார்டா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த ரெஃபரல் ரிவார்டு மூலமா ஒரு ரெஃபரலுக்கு அதிகபட்சமா 6,000 ரூபாய் வரைக்குமே உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இந்த ஆப்போட ரிவ்யூஸை பிளே ஸ்டோர்ல படிச்ச வரைக்கும் நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸை என்னால் பார்க்க முடிஞ்சுது. கூடவே நெகட்டிவ் ரிவ்யூஸ்ல நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஆப்பை யூஸ் பண்ணி லோன் எடுத்ததுக்கு அப்புறமா கரெக்டான டைம்ல அதை ரீபேமெண்ட் பண்ணா கூட அது ஆப்ல ரெஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. அதோட மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத எக்ஸாக்டா மென்ஷன் பண்ணாம ஹை இன்ட்ரெஸ்ட்டை சார்ஜ் பண்றதாவும் ஒரு சில ரிவ்யூஸை என்னால் பார்க்க முடிஞ்சுது. கஸ்டமர் சப்போர்ட்டோட ரெஸ்பான்ஸும் ப்ராப்பரா இல்லை அப்படின்னும் நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியனை சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான லோன் ஆப்ஸை யூஸ் பண்ணி லோன் எடுக்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் சுத்தமா இல்லை, அப்படி இல்லைன்னா கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருக்குது அப்படின்னா அதை எப்படி பில்ட் பண்றது, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கறது மூலமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அப்படி உங்களோட கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணி பேங்க்ல போய் லோன் எடுங்க. அப்படி இல்லைன்னா கிரெடிட் கார்ட்ஸை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றது அப்படிங்கிறத கத்துக்கோங்க. ஃபைனலா வேற எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லைன்னா மட்டும் இந்த மாதிரியான ஆப்ஸை யூஸ் பண்ணி லோன் எடுத்துட்டு அதை கரெக்டான டைம்ல பே பண்ணிருங்க. அதனால இந்த மாதிரியான ஆப்ஸை யூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா அதை பார்த்து யூஸ் பண்ணி பக்காவா ஆன் டைம்ல ரீபே பண்ணிருங்க அப்படிங்கிறதா என்னோட ஒப்பீனியன். நீங்க ஆல்ரெடி இந்த மாதிரியான ஆப்ஸை யூஸ் பண்ணி லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. வட்டா.